ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே கந்தர் வர்றாரு. கந்தர் வந்து பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆடம் பேர்ஸ் வர்றார். ராவோட மேனேஜரான ஆடம் பேர்ஸ் வந்து கந்தரை வந்து திட்டுறாரு. என்ன திட்டுறாருன்னு கேட்டீங்கன்னா, நீ புலம்பிக்கிட்டே இருக்கிற, உனக்கு வேற வேலையே இல்லையா, நீ எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, என்னன்றது தெரிஞ்சுக்கோ. நீ வந்து போன வாரம் பாத்தீங்கன்னா ராவ்ல வந்து என்ன செஞ்சிருக்க, கோடி ரோட்ஸ் அடிச்சிருக்கிற, அதுக்கப்புறம் வந்து நிக்கில் சட்டையை பிடிச்சிருக்க. இதுவே நீ ராவ்ல ஒரு ரெஸ்லரா இருந்தீங்கன்னா உன்னை நான் வந்து வெளில அனுப்பிப்போம், உன்னை ஃபயர் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, நிக் ஆடில்ஸ் என்ன பிளான் பண்ணியிருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நடக்க போற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல நீங்களும் சமியும் டாக் டீமா விளையாண்டு கோடி ரோட்ஸ் சிஎம் பிங்கையும் ஜெயிக்கும் பட்சத்துல உங்களை ஃபேட்டல் ஃபோர் வே மேட்ச்ல சம்மர் ஸ்லாமா மாத்தி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருந்தாரு. அதையும் நீ வந்து இப்ப கெடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல, அந்த நேரத்துல கோடி ரோட்ஸ் உள்ற வரார். கோடி ரோட்ஸ் உள்ற வந்து கந்தர் அடிச்சு வெளில துரத்துறாரு. ஏன்னா ராவல கந்தர் வந்து அட்டாக் பண்ணதுக்காக அடிச்சு வெளில துரத்தி அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, என்னால சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வரைக்கும் பொறுத்திருக்க முடியாது, எனக்கு இப்பயே மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அது உடனே வந்து நிக்கில் அடிச்சு மேட்சை பிக்ஸ் பண்ணுவாரு. இன்னைக்கு நைட்டு மெயின் ஈவெண்ட்ல கோடி ரோட்ஸ் வர்சஸ் கந்தர்ன்ற மாதிரி மேட்சை பிக்ஸ் பண்ணுவாரு. இந்த மேட்சுக்காக மெயின் ஈவெண்ட்டுக்காக அப்படியே மெயின் ஈவெண்ட் பக்கம் போனோம்னா, கந்தர் வருவார். கந்தர் வந்தோடனே கோடி ரோட்ஸ் பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணுவார். கோடி ரோட்ஸ் என்ட்ரன்ஸ்ல கொடுக்காம அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். மேட்ச் ஸ்டார்ட் ஆனோன்னு ரெண்டு பேரும் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கோடி ரோட்ஸ் காலை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணி அடிச்சுட்டு இருப்பாரு கந்தர். இதை பார்த்துட்டு சிஎம் பங்கு பேக் ஸ்டேஜ்ல இருந்து வருவார். சிஎம் பங்கு வந்து பேக் ஸ்டேஜ்ல இருந்து வந்ததை பார்த்துட்டு செமி ஜெயின் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து வந்து சிஎம் பங்க பயங்கரமா அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அடிச்சு முதுகுல 4 குத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, கமெண்ட்ரி டேபிள்ல தூக்கி விட்டறிவார். கமெண்ட்ரி டேபிள் அந்தாண்ட போய் கிடப்பார். அதுக்கப்புறம் சட்டையில பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் சாமி, நீதி வேண்டும் செமி ஜெயினுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சட்டையோட வருவாரு. அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் பாப்பாரு. கோடி ரோட்ஸையும் அடிப்பாரு. கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த கமெண்ட்ரி டேபிள் ஃபுல்லாவே கிளீன் பண்ணி விடுவாரு. கந்தர் வந்து பவர் பாம்ப் கோடி ரோட்ஸ் போடுறதுக்காக ரெடியா இருப்பார். ஆனா அங்கிருந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து கமெண்ட்ரி டேபிளுக்கு மேல இருந்து ஜம்ப் பண்ணி கந்தர் அட்டாக் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் செமி ஜெயின் அட்டாக் பண்ணுவார். ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல இவங்க வந்து உள்ற போய் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. உள்ற போய் அடிச்சுக்க ஆரம்பிச்சோன்னா பேரல் பயங்கரமா இருக்கும். இவங்க எதுக்காக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல டாக் டீம் மேட்சஸ் இருக்கு. அந்த டாக் டீம் மேட்சஸ் மெயின் ஈவெண்ட் மேட்சே டாக் டீம் மேட்சஸ் தான். அதை ஹைப் ஏற்றும் விதமாக தான் பயங்கரமா உள்ற பயங்கரமான கலவரமா நடக்கும். அந்த கலவரத்தை எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கத்துல செமி ஜெயின் சிஎம் பங்கு அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கந்தரும் கோடி ரோட்ஸ் அடிச்சுப்பாங்க. எல்லாருமே பிடிச்சி விலக்கி விட செக்யூரிட்டிஸும் பேக் ஸ்டேஜில் உள்ள ரெஃப்ரிஸ் அப்புறம் அபிஷியல் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நிற்பாங்க. இருந்தாலும் இவங்களை தடுக்க முடியாது. இதுதான் இந்த ஸ்மாக் டவுனோட எண்டா இருந்துச்சு.